அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்களும் நடிகர் திலகமும் இணைந்து நடித்த படங்கள் பற்றியும் அந்த படங்களுடைய சிறப்பு பற்றியும் நம்ம பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அபிநய சரஸ்வதி கிட்டத்தட்ட 20 படங்கள் நடித்திருக்காங்க. மிக அற்புதமான படங்கள் அனைத்தும். எல்லா படங்களுமே ஒரு காவியங்கள் மாதிரி அவங்கள நடித்த படங்கள். இதில் முதல் 2 படங்கள் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக இல்லை. படத்தில் நடிப்பாங்க, ஆனால் கதாநாயகி கிடையாது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, இவங்க முதல்ல தமிழில் திருமணம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு தமிழில். அதுக்கப்புறம் தங்கமலை ரகசியம் அப்படிங்கக்கூடிய நடிகர் திலகத்துடைய படத்தில் நடிக்கிறாங்க. அந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறதே ஒரு ஒரு சுவையான ஒரு தகவலுங்க. அதாவது அந்த படத்துலிங்க தங்கமலை ரகசியம் பிஆர் பந்துல் அவர்களுடைய இயக்கம், சின்ன அண்ணாமலை அப்படிங்கிறவருடைய கதை அந்த படங்க. அதாவது கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பழைய இயக்குனர், கே சுப்பிரமணியம் அப்படின்னு கூடிய ஒரு பழைய இயக்குனருங்க கன்னடத்தில் கச்ச தேவயானின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோடைய ஷூட்டிங் இங்கே சென்னையில் நடக்குது. அப்போ அவங்களுடைய மகள் கே சுப்பிரமணியம், அவங்களுடைய மகள் யார் அப்படின்னாங்க, பெரிய பரதநாட்டிய கலையில் ரொம்ப வல்லுநரான ஒரு பெரிய ஃபேமஸானவங்க திருமதி பத்மா சுப்பிரமணியம் அம்மா. அவங்களும் சரோஜாதேவி அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்போ இங்கே வந்தாலும் 2 பேர் ஒன்றா சென்னையை சுற்றி பார்க்க போவாங்க. அப்படி இவங்க 2 பேர் ஒரு நாள் மெரினாவில் பீச்சுக்கு போகும்பொழுது அங்கே சின்ன அண்ணாமலை அவரை இவங்க பார்க்குறாங்க. பத்மா சுப்பிரமணியம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இது என்னுடைய ஃப்ரெண்டு, இவங்க இப்போ தான் ஒரு படம் நடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது தமிழில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இவர் இந்த தங்கமலை ரகசியம்ங்கிற படத்துக்கு கதை எழுதுகிறார். கதை இவருடைய கதை. அப்புறம் பிஆர் பந்துல் அவர்கிட்ட சொன்ன உடனே இவங்களை பார்த்துட்டு சரி, அப்போ கிட்டத்தட்ட படம் 3/4 படம் முடிஞ்சிருக்குங்க. இந்த 3/4 படத்துக்கு அப்புறம் 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய மிகப்பெரிய படம் நடிகர் திலகத்தோடைய இது. அதில் ஜமுனா அவங்க கதாநாயகி நடிப்பாங்க. இதில் சரோஜாதேவி அவர்கள் ஒரு மோகினி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு தேவதை மாதிரியான ஒரு கேரக்டர் அதில் நடிப்பாங்க. அதாவது ஒரு பாட்டு சீன். சரோஜாதேவி அவங்க நல்லா நாட்டியம் ஆடுவாங்க. அந்த நாட்டியங்களை பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவங்க சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சரோஜாதேவி அம்மா ஒரு அழகாக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. 2 பேர் சேர்ந்துட்டு ஒரு 2 தேவதைகள் மாதிரி 2 பேருங்க. அந்த நாட்டியம் முடிஞ்சவொடனே ஒரே ஒரு சீன் தான் அவங்க வருவாங்க. அதாவது நடிகர் திலகம் அவர்கள் அவங்க தாய் தந்தையை தேடிட்டு வருவார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவங்க தந்தையும் தாயும் கண்டுபிடிக்க முடியல, அவங்க எப்பயுமே அவங்கள பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மந்திரம், மாயாஜாலங்கள் படம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னாங்க, சரோஜாதேவி அவர்கள் தான் அந்த தேவதையாக, அந்த மோகினியாக அந்த ரகசியத்தை சொல்லணும். நடிகர் திலகம் கேட்பாங்க, தங்கமலை ரகசியம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சரோஜாதேவி சில கேள்விலாம் கேட்பாங்க. நான் சில கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்லாம் சொல்லுவாங்க. அழகாக நடிப்பாங்க, சூப்பராக. அதாவது அது முதல் படம்னே தெரியாது, அந்தளவுக்கு நடிச்சிருப்பாங்க. அழகு முக்கியமா யவ்வனம் முக்கியமா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு நடிகர் திலகம் பதில் சொல்லுவார். அப்போ இவங்க கேட்பாங்க, உன்னுடைய அழகு அந்த இளமை தாரை வார்த்தை கொடுக்கணும் எனக்கு, அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் அப்பா அம்மா இருக்கிற இந்த ரகசியத்தை, நான் தங்கமலை ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடிகர் திலகம் தன்னுடைய அழகு இளமையெல்லாம் அவங்களுக்கு தாரை வார்த்தை கொடுத்துட்டு இந்த ரகசியத்தை சரோஜாதேவி அம்மா நடிகர் திலகத்துக்கு காதை சொல்லுவாங்க. இந்த ஒரு சீன் தான் வருவாங்க. தங்கமலை ரகசியம் அப்படிங்கக்கூடிய படம் 1957. இது இவங்களுடைய முதல் படம். சரி, அப்போ அடுத்த படம் 1958. அதில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக வராங்களான்னா கிடையாது. அந்த படம் என்ன படம்னா சபாஷ் மீனா அப்படிங்கிற ஒரு படம். சபாஷ் மீனா அப்படிங்கிற படங்க, இதில் சந்திரபாபு அவர்களுக்கு ஜோடியாக வருவாங்க. அதாவது எஸ்வி ரங்காராவ் அவர்களுக்கு மகளாக வருவாங்க. பெரிய பணக்காரர் எஸ்வி ரங்காராவ், பெரிய பணக்காரர். நல்ல இவங்க துடுக்கான பெண்ணு சரோஜாதேவி.
அதாவது இதை எப்படின்னாங்க, எங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் திலகத்தோட படத்தில் எப்படி எஸ்வி ரங்காராவுக்கு பொண்ணாக வந்து ஒரு ஜாலியாக நடிப்பாங்களோ அதேமாரி இது படம் என்ன, அது கலர் படம், இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம். இந்த இந்த சபாஷ் மீனா அப்படிங்கிற படத்துலேங்க இவங்க முதல் சீனே அந்த பாட்டு சீனில் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு தலைக்கு கேப் போட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க அழகாக. ஒரு ஒரு ஆண் மாரி கூட வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு பெண் மாரி ஒரு நாடகத்துக்கு வந்து நடிக்கிறதுக்காக. அப்போ எஸ்வி ரங்காராவ் மாடிலேருந்து இறங்கி வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவார். நீ பிறந்தப்பயே நீ தான் எனக்கு பையன் பொண்ணு எல்லாமே நீ தான் அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல கலகலப்பான ஒரு கேரக்டர் இந்த படம் சபாஷ் மீனா. சந்திரபாபு அவங்க ஒரு காட்சியில் நடிகர் திலகத்தை சரோஜதேவிக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அதுதான் 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சிங்க. அப்போ வந்து நடிகர் திலகம் கேட்பாங்க, சொல்லுவார் இவர்கிட்ட சந்திரபாபு கிட்ட என்னென்னா, வானகமும் வையகமும் கண்டிராத அழகு தேவதையோ அப்படின்னு நீ சொல்லுவியா, அது இவங்க தான் அப்படின்பார். அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தோம்னா சரோஜதேவி பெரிய பணக்காரி வீட்டு பெண். அதனால் என்னென்னா காட்சிக்கு காட்சி சும்மா அழகழகாக நெக்லஸ் போட்டு வருவாங்க. அவங்களுடைய தனி ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த நெக்லஸ்ஸு, காதுக்கு போடுற ஜிமிக்கி, ரெட்டை ஜடை, அதில் பூ ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த படத்தில். அதே போல் சந்திரபாபு சொந்த குரலில் பாடுவார். இவங்க வந்து ஒரு டான்ஸு நாடக சீன்லாம் இருக்கும். இன்னொரு ஒரு காட்சி வந்துங்க ரொம்ப ஒரு அருமையான காட்சி என்ன அப்படின்னாங்க, சந்திரபாபுக்கு வந்து அவர் மாறி வந்ததுனால அவரோட செய்கையெல்லாம் பார்த்து ஒரு மனநிலை சரியில்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க எஸ்வி ரங்காராவ். அப்போ ஒரு நல்ல அருமையான காமெடி சீன். இவங்க சரோஜதேவி அம்மா சொல்லுவாங்க எஸ்வி ரங்காராவ்கிட்ட, அப்பா பைத்தியம்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லுவீங்களேப்பா, இந்த பைத்தியம் என்ன இவ்வளவு பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதேப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லுவார், இது ஒரு வினோதமான பைத்தியமா அப்படின்பாங்க. அந்த காட்சியில் சந்திரபாபு நடிப்பு, சரோஜதேவி அம்மா நடிப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். சரோஜதேவி அம்மா நடிகர் திலகத்தோட முதல்ல கதாநாயகியாக நடித்த படம் 1959 வந்து பாகப்பிரிவினை படங்க. அவங்க பீம்சிங் ஐயா அவர் எடுத்த ஒரு மகத்தான வெற்றி படம் பாகப்பிரிவினை. அந்த பாகப்பிரிவினை படம் இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்படி ஒரு அருமையான படம், அவ்வளவு சூப்பரான படங்க. அந்த படத்தில் ஒரு அசல் ஒரு கிராமத்து பெண்ணு மாதிரியே வருவாங்க சரோஜதேவி அம்மா. அழகாக சேலை கட்டிட்டு அந்த அந்த கெட்டப் அவ்வளோ ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. அந்த கா அறிமுக காட்சி, அதாவது நடிகர் திலகமும் சரோஜதேவியும் சந்திக்கக்கூடிய முதல் காட்சி எப்படின்னாங்க, இவங்க ஒரு அனாதை சரோஜதேவி. நடிகர் திலகத்துடைய அவங்க அம்மா வந்து ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி வண்டியில் கூட்டிகிட்டு வரையில் அங்கே சிவாஜி கணேசன் அவங்க வந்து ஒரு பழம் ஏதோ மாம்பழம் மாரி ஏதோ அங்கேருந்து தூக்கி போடுவார். அது இவங்க தலை மேலே விழுந்துடும். அப்போ திட்டுவாங்க யாருன்னு. அப்புறம் பார்த்தா இவர் நடிகர் திலகம் வருவார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இது என்னுடைய புள்ள அப்படின்னா, ஐயோ சாரி மன்னிச்சுக்குங்க அப்படின்பாங்க சரோஜதேவி. அந்த காட்சியில் நடிகர் திலகம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பார். அதாவது ஒரு கை கால் விளங்காது அந்த மாரியான ஒரு கதாபாத்திரம். நடக்கிறது கொஞ்சம் காலை வளைச்சி வளைச்சி நடப்பார். அவங்க அம்மாட்ட கேட்பார், ஆமாம் இது யார், புது புள்ள அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்துடைய டயலாக் சரோஜதேவி அம்மா பார்த்துட்டு முதல்ல பேசக்கூடிய அந்த காட்சியே இந்த தான். அவங்க அம்மாட்ட கேட்பாங்க. அவங்க சரோஜதேவி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நடிகர் திலகம் அம்மாக்கிட்ட, உங்கள் மனசு எப்படி இருக்கோ அதேமாரியே உங்கள் பையனும் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடிகர் திலகத்து மேலே அப்படியே இறக்கம் வரும். அந்த கை கால் வந்து ஒரு இதாக இருக்கனால, கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கனால அவர் ஒரு காட்சியில் சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவார். இந்த கை வராது, இங்கே சாப்பிட்றாரு, தண்ணி எடுக்க முடியாது. உடனே ஓடி போய் தண்ணி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது, குளிூரல் நடக்கும் பொழுது ஒரு போர்வை எடுத்து போத்துறது, அந்த அந்த முகத்திலேயே அப்படி ஒரு கருணை, இரக்கம், அந்த பாசம் அதெல்லாம் காட்டுவாங்க. அதே மாதிரிங்க எம்ஆர் ராதா அவர்கள்கிட்ட சீற்றத்தை காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சியில். எம்ஆர் ராதா கிட்ட அவ்வளோ ஆனால் சொல்லுவாங்க,
இவரை வந்து நான் ரத்த திலகம் இவர் படத்தை பார்த்துட்டு ஆனால் இவருனாவே எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரோஜாதேவி. அதே மாதிரி இந்த படத்துலேங்க பாடல்கள், அந்த தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து அந்த பாட்டப்பைங்க அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸு, ஒரு பட்டிக்காட்டு கிராமத்து பெண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸு, தலையில் வந்து ஒரு கூடை, சமயத்தில் 2 கையும் அந்த கூடையை பிடிச்சிட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு கையை பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படி அழகாக நடந்து வருவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த அந்த நடந்து வர்றது. சில காட்சிகளில் வந்து 2 கையை விட்டுட்டு இந்த வெறும் கூடை மட்டும் தலையில் நிற்கும், அப்படி நடந்து வருவாங்க. அதே போல் இந்த தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்தெரியில் அந்த பாட்டுக்கும் அப்படி தான். நடிகர் திலகத்தை திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த படத்தில் ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னாங்க, ஒரு காட்சிங்க, அதாவது பிரசவ வேதனை அந்த மாரியான ஒரு காட்சி. இவங்களுக்கு நடிக்க வரல, ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ நடிகர் திலகம் வந்து என்னான்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே எனக்கு இந்த காட்சி எப்படி நடிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னோடனே, உடனே நடிகர் திலகம் கீழே அந்த இடம் வந்து குப்பை இருக்குது, இலை இருக்குது, அதெல்லாம் பார்க்கல, அப்படியே கீழே நடிகர் திலகம் உட்கார்ந்துட்டு ஒரு பிரசவ வேதனை எப்படி இருக்குங்கிறத நடித்து காட்டினாராம். அந்த காட்சியை அவரை பார்த்துட்டு இவங்க நடித்து அந்த காட்சி ரொம்ப சிறப்பாக வந்தது அப்படின்ட்டுன்னு இவங்க நடிகை அபிநய சரோஜாதேவி அவங்க சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது, நான் நடிகர் திலகத்தோடு நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். ஏன் வெற்றி படங்கள்லாம் எல்லாமே அவர் எனக்கு சொல்லி தருவார் அந்த காட்சியெல்லாம். நானும் அந்த ஒரு சீன் முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன், அங்கேயே எப்படி நடிக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். நடிகர் திலகோட கேட்பாரு, ஏன் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க